Hello friends, welcome back to our channel Kanisri creation. நம்ம இன்னைக்கு ஒரு சாரீக்கு krosha டிசைன் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிற சாரியோட ரைட் சைடு, இது வந்து சாரியோட பேக் சைடு. நம்ம சாரியோட ரைட் சைடுல இருந்து தான் இப்போதான் krosha போட போறோம். சோ வாங்க டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரெகுலரா யூஸ் பண்றது வந்து நீடில் நம்பர் 10 0.75 mm தான். 6 லைன்ஸ் வந்து silk thread எடுத்துக்கிறேன். சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீடிலை இன்சர்ட் பண்ணி பேக் சைடுல இருந்து த்ரெட்டை எடுத்து லாக் போட்டு சாரிக்கு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டு நீடில் மேலே த்ரெட்டை ஒரு டைம் எடுத்துக்கிட்டு சாரிக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே நீடிலை இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் இருந்து த்ரெட்டை எடுத்து ஃப்ரண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1 செகண்ட் ரெண்டில் 1 இதுக்கு பேர் வந்து டபுள் க்ரோஷா. ஸோ இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டோம். சேம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கே வந்து நீடில் ப்ரிக் பண்ணமோ அதே பாயிண்டில் மறுபடியும் நம்ம நீடிலை ப்ரிக் பண்ணி டபுள் க்ரோஷா போட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷா எந்த பாயிண்டில் போட்டோமோ சேம் அதே பாயிண்டில் தான் மற்ற டபுள் க்ரோஷாஸும் நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுக்க போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷா எந்த பாயிண்டில் நம்ம போட்டோமோ சேம் அதே பாயிண்ட்லேயே டபுள் க்ரோஷாஸ் வந்து போட்டுக்கணும். நம்ம இந்த டிசைனுக்கு வந்து 6 டபுள் க்ரோஷாஸ் வந்து டோட்டலாக போட்டுக்க போகிறோம். இந்த டிசைனுக்கு நமக்கு பேஸ் லைன் வராது. ஸோ இதையே நம்ம வந்து பேஸ் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைன். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ 6வது டபுள் க்ரோஷா போட்டுட்ருக்குறோம் சேம் பாயிண்ட்டுக்கே. ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1 செகண்ட் ரெண்டில் 1 டிசைன். இப்போது இது இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இந்த 6 லைன்ஸ் வந்து சாரீக்கு எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு சாரீக்கு டிசைனை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிங்கிள் க்ரோஷா பக்கத்துலேயே டோட்டலாக வந்து நம்ம 4 சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். டோட்டலாக சிங்கிள் க்ரோஷாஸ் வந்து 5 சிங்கிள் க்ரோஷாஸ் ஆகும். ஸோ டபுள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டுக்க போகிறோம். டோட்டல் கவுண்ட்டு பார்த்தா 5 வரும். இப்போ மறுபடியும் 6 லைன்ஸ் வந்து சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷா போட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே சாரீக்கு எங்கே வருதோ அங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சு நீடில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் இருந்து த்ரெட்டை நீடில் வழியாக எடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1 செகண்ட் ரெண்டில் ஒரு டைம் நீடில் எடுத்துட்டோன்னா இதுக்கு பேர் வந்து டபுள் க்ரோஷா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ச் போட்ட மாதிரியே இங்கேயும் ஒரே பாயிண்ட்டுக்கு டபுள் க்ரோஷாஸ் வந்து டோட்டலாக 6 போட்டுக்க போகிறோம். ஆர்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து இந்த க்ரோஷா டிசைனுக்கு வந்து சாரீக்கு நம்ம குச்சி கட்ட போகிறதில்ல. இந்த டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குச்சி கட்டுறது பிடிக்காதவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிக்ஸ் லைன்ஸ் வந்து டபுள் க்ரோஷா போட்டாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும் ஃபுல்லாக டிசைனு. இப்போது சாரீக்கு சிங்கிள் க்ரோஷா போட்டு டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
டபுள் க்ரோஷா போட்டது. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷஸ் வந்து டோட்டலாக 4 போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். கொஞ்சம் தூரம் இது தள்ளி போட்டோம் அப்படின்னா கேப் விட்ட மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூவாக பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 5 சிங்கிள் க்ரோஷாஸ் ஆனதுக்கப்புறமா சிங்கிள் செயின்ஸ் வந்து 6 போட்டுக்கலாம். 6 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டு டிசைனை ஃபுல்லாக சேம் இப்போ நம்ம போட்ட மாதிரியே saree ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம். டபுள் க்ரோஷா போடுறது வந்து நம்ம 6 லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா சாரீக்கு எங்கே வருதோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடணும். இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சாலோ இல்லை உள்ளார தள்ளி வச்சு போட்டோம் அப்படின்னாலோ சாரீ வந்து இது பேஸ் லைன் வந்து ரிங்கிள்ஸ் வர மாதிரி தெரியும், சுருக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே போடுற லைன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சாரீக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டோன்னா சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். பேஸ் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 லைன் சில்க் த்ரெட் நம்ம எடுத்து டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு லைன் சில்க் த்ரெட் கூட எங்கேயுமே நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டு நம்ம டிசைன் போட ஆரம்பித்தோம் இல்லை அதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசைன் வந்து நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கு. ஸோ பொறுமையாக போடுங்க. 6 லைன் சில்க் த்ரெட்டு கண்டினியூவாக நம்ம வந்து நீடில் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் நமக்கு ஒரு லைன் சில்க் த்ரெட்டு விடுது அப்படின்னாலும் அந்த இடத்துல பொறுமையாக மறுபடியும் 6 லைன்ஸ் கண்டினியூவாக நீடில் எடுத்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோன்னா டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போது சாரியோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுலேயும் சேம் இதே மாதிரி 5 செயின்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு நீடியில் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் லைன் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6 லைன்ஸ் சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இப்போது சில்க் த்ரெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் எங்கே வந்து சாரீக்கு லாக் பண்ணமோ அதே இடத்துல லாக் பண்ணிவிட்டு 6 வந்து சிங்கிள் செயின்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் செயின்ஸ்குள்ளார இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டுக்க போகிறோம். அது ஃபுல்லாக எத்தனை சிங்கிள் க்ரோஷாஸ் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு 6 சிங்கிள் செயின்ஸ்குள்ளார சிங்கிள் க்ரோஷா போடுறோம் இல்லையா, எத்தனை போடுறோமோ அதே தான் மற்ற 6 சிங்கிள் செயின்ஸ் போட்ட கேப்லையும் நம்ம போட்டுக்க போகிறோம். டோட்டலாக வந்து நமக்கு இந்த இதில் ஸ்டார்டிங்கில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டுட்டு இங்கே பாருங்கள், டபுள் க்ரோஷா போட்ட இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்க போகிறோம். சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷா போட்ட இடத்துல கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி இதையே மறுபடியும் நம்ம வந்து 3 செயின்ஸை லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் பிக்காட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பிக்காட் போட்டதுக்கப்புறமா பீடை வந்து இப்படி உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி பீடை முன்னாடி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ரெயின் 11 செகண்ட் ரெயின் 11 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போது
இப்போ இந்த டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பீடு பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும். அதுக்குள்ளார நீடில் இன்சர்ட் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பீடை உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா போட்ட கேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட்டை எடுத்து பீடை இந்த மாதிரி முன்னாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம பீட் போட்டிருக்கிற இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீடியில் பாஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதில் நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட்டை எடுத்து பீடை முன்னாடி நவுத்திட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, செகண்ட் ரெண்டில் 1 ஒரு டபுள் க்ரோஷா போட்டு முடிச்சுட்டு 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம பீடு போட்ட இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பீடை முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டு அதை நம்ம டபுள் க்ரோஷா போட்ட இடத்துல ஒரு கேப் இருக்கும் பீடு பக்கத்தில், அங்கே இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோம் பாருங்கள் பேஸ் லைனில், அதை விட்டுட்டு 3வது சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட்டை எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக். சேம் இப்போது அதுக்கு பக்கத்தில் 2 சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா பேஸ் லைனில், அதுக்குள்ளாரையும் சேம் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷாக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிட்டோன்னா ஆர்ச் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போது நம்ம 6 செயின்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சிங்கிள் செயின்ஸு, அதுக்குள்ளார சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மொத்தம் நமக்கு எத்தனை சிங்கிள் க்ரோஷாஸ் பிடிக்குதோ சேம் நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை போட்டோமோ அதே தான் இதுலேயும் கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இதில் 6 போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த சிங்கிள் செயின்லேயுமே 6 சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். முடிச்சுட்டு அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா, மறுபடியும் மேலே பாருங்கள் இங்கே ஒரு கேப் தெரியுதா, அதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த டபுள் க்ரோஷா போட்ட இடத்துல ஒரு கேப் தெரியுது இல்லையா பேஸ் லைனில், அது மேலே நீடியில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு பீடை முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் 3 செயின்ஸு 1 2 3 செயின்ஸ் போட்டு இப்போ டபுள் க்ரோஷா போட்டோம் பார்த்தீங்களா, பீடை இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட்டை உள்ளார இழுத்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கண்டினியூவாக டிசைன் இப்படி தான் போக போகுது. இப்போ நம்ம போடுற டிசைன் பீடை இன்சர்ட் பண்ணி இப்போ பாருங்கள் நமக்கு டபுள் க்ரோஷா போட்ட இடத்துல ஒரு கேப் இருக்கா பேஸ் லைனில், அதுக்குள்ளார நீடை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து பீடை முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா போட்டு முடிச்சுட்டு 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டு இப்போ பீடை இன்சர்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக். ஸோ சேம் இதே மாதிரி ஒரு ஆர்ச்சுக்கு 4 பீட் நமக்கு பிடிக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கேப் இருக்கா, இந்த கேப்பில் நீடியில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து பீடை முன்னாடி மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1 செகண்ட் ரெண்டில் 1 அப்புறம் 3 செயின்ஸ் போட்டு இப்போது இந்த பீடுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கேப் தெரியுதா, அதில் இன்சர்ட் பண்ணி நீடில் த்ரெட் எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆர்ச் இப்படி கம்ப்ளீட் ஆகுது. இப்போது சிங்கிள் க்ரோஷா 5 போட்டதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற 3வது சிங்கிள் க்ரோஷாவில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு ஆர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பக்கத்தில் இருக்கிற 2 சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோம் இல்லையா பேஸ் லைனில், அதுக்கு மேலேயே சிங்கிள் க்ரோஷாக்கு மேலே எகெயின் சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ சாரீ ஃபுல்லாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த சிங்கிள் செயின்ஸ் போட்டதில் நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டது பாருங்கள், ஒரு கர்வ் ஆர்ச் மாதிரி வந்திருக்கு. டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சாரீ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது எண்டுலையும் சேம் அதே மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷாஸ் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறமா 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டு த்ரெட்டை வந்து சிசரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன். இதுக்கு வந்து நம்ம குச்சி கட்டிக்கிறதில்ல. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் ட்ரிப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளோ போட்டு பேக் சைடில் செக்யூர் பண்ணிட்டேன் த்ரெட்டை. இந்த இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த ஒயிட்டாக இருக்கிறது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஒயிட்டாக இருக்கிறது கண்டிப்பாக தெரியாது. சாரீ டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் டிசைன் பார்க்குறதுக்கு. பிக்கார்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு சேம் ஒரே மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஆர்ச்சுக்குமே. இதில் வந்து நமக்கு 4 பீட்ஸ் வந்து ஒரு ஆர்ச்சுக்கு ஃபில் ஆகிருக்கு. 6 லைன் சில்க் த்ரெட்டுக்கு பீடை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு டிசைன் போடுறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்து சில்க் த்ரெட்டுக்கு பீடை இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.